அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 5. சாலையில் வந்த மனிதன். அப்பா! லார்ட் கேட்டர்ஹாமின் பிரத்யேக அறைக்கதவை தள்ளி திறந்து அதற்குள் தலையை நீட்டி கூப்பிட்டாள் பண்டில். இஸ்பான்சோ காரை எடுத்துக்கிட்டு நான் இப்ப டவுன் வரைக்கும் போறேன். இப்படியே இங்கே தன்னந்தனியா என்னால இனிமே உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு நேத்து தானமா நாம வந்து இறங்கியிருக்கிறோம், குறை கூறும் தொனியில் சொன்னார் கேட்டர்ஹாம். எனக்கும் அது தெரியும். ஆனா 100 வருஷம் ஓடிட்ட மாதிரி சலிப்பா தோணுது. கிராமம் ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி எப்படி ஓடாம மொத்தையா நிற்கும் என்பதையே நான் மறந்துட்டேன். உன் கருத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது என்றார் கேட்டர்ஹாம். இது அமைதி. எஸ், கிராமத்தின் மொத்த விளக்கமே இந்த ஒரு வார்த்தைதான், அமைதி. மேலும் அதிகபட்ச வசதி. மறுபடியும் ரெட்வெல்லை சந்திச்சதுல எனக்கு அத்தனை சந்தோஷம் தெரியுமா? எனக்கு எதெல்லாம் வசதி என்பதை ஆணிவேர் வரை அதி அற்புதமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படியே நடந்துக்கிறான் அவன். வசதியா காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்திருப்பது மட்டும் எனக்கு பத்தாது என்றாள் இளையவள். எனக்கு பரபரப்பு வேணும். லார்ட் கேட்டர்ஹாம் இதற்கு நடுங்கினார். 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பரபரப்பு அமையல, அது மறுபடியுமா? நான் இன்னும் அதிகமா ஏதாவது பரபரப்பு வந்தா அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் என்று எதிர்பதில் தந்தாள் பண்டில். அப்படி தேடிக்கிட்டு தான் நான் டவுன் போறேன்னு சொல்ல வரல. ஆனா கொட்டாவி விட்டு என்னோட முகவாய நான் தாறுமாறாக்கிக்க விரும்பல. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் என்றார் கேட்டர்ஹாம். ஏதாவது பரபரப்பு வேணும்னு சொல்லிக்கிட்டு படி இறங்கி போகும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவஸ்தையான ஒரு பரபரப்பு நிச்சயம் கிடைச்சிரும். அவ்வளோதான் நான் சொல்வேன் என்று சொல்லிவிட்டு கொட்டாவை விட்டார். இருந்தாலும் உன்னோட கூட டவுனுக்கு வருவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அப்ப எழுந்துருங்க, கொட்டாவி விடாம என்றாள் பண்டில். சீக்கிரம், நான் அவசரத்துல இருக்கேன். தனது இருக்கையிலிருந்து எழுந்திருக்க பாதி வரை வந்திருந்த லார்ட் அப்படியே நிதானித்தார். என்ன சொன்ன இப்ப என்றார் சந்தேகமாய். நான் அவசரத்துல இருக்கேன். அப்ப ஆளை விடு என்று உட்கார்ந்து விட்டார் அவர். நான் வரப்போவதில்லை. நீ அவசரத்துல இருக்கும்போது அதிவேக இஸ்பான்சோ கார்ல என்னை போன்ற வயசான ஒருத்தன் வருவது புத்திசாலித்தனம் இல்லை. நான் இங்கேயே இருந்துடுறேன் ப்ளீஸ் என்று ஆமோதிப்பாய் பல்லிடித்து காட்டியபடி நகர்ந்து விட்டாள் பெண். ரெட்வெல் வந்தான். கிராமத்து பாதிரியார் உங்களை பார்க்கணும்னு ஆவலா இருக்கார் என்றான். ஆண்கள் அணியின் தரம் பற்றி ஏதோ கருத்து வேற்றுமை வந்திருக்கும் போல தெரியுது மைலாட். லார்ட் கேட்டர்ஹாம் உருமினார். இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிடும்போது இதை பற்றி பேச நீங்களே நேரா பாதிரியாரை பார்க்க போவதா சொன்ன மாதிரி ஞாபகம் மைலாட். இது அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டியா? ஆர்வமாய் கேட்டார் அவர். அப்படியே லார்ட். கடுமையாய் திரும்பி போன மாதிரி தெரிஞ்சது. நான் பண்ணினது சரினே நினைக்கிறேன். பின்ன சரியேதான். நீ எப்பவுமே சரிதான் ரெட்வெல். நீ முயற்சித்தாலும் உன்னால தப்பா போக முடியாது. இதற்கிடையே வீட்டு வாசலில் அம்மாவிடம் இருந்து தப்பி ஓட வந்து வாசலில் நின்று கொண்டு வழியை மறித்தபடி அடம் பிடித்து கொண்டிருந்த குழந்தையாக ஹார்னை பலமாய் அமுக்கிக் கொண்டிருந்தாள் பண்டில். இப்படி வந்து தொலைடி. முதலாளி அம்மா வழக்கம் போல வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பரபரவென்று ஒருவித அவசரத்தில் இருப்பது பண்டிலின் அடிப்படை குணாதிசயம். அதிலும் குறிப்பா காரை ஓட்டும் போது அவள் காரை வேகமாக ஓட்டும் திறமையும் தைரியமும் ஒருங்கே அமைய பெற்றிருந்த ஒரு நல்ல டிரைவர்.
வேறு யாராயிருந்தாலும் அவளுடைய ஈவு இரக்கமற்ற கார் ஓட்டும் கோலாகலம் நிச்சயமா இதற்குள் ஒரு விபத்தில் முடிந்துதான் இருக்கும். அது ஒரு அக்டோபர் மாதத்து மதியம். கதிரவன் கொளுத்திக் கொண்டிருந்தான். இருப்பினும் ஓடும் காரின் அசுர வேகத்தால் உள்ளே அள்ளி தெளிக்கப்பட்ட கொத்து கொத்தான காற்று பைகள் அவளுக்குள் வேகத்தையும் உற்சாகத்தையும் சுரக்க செய்தன. அன்று காலையில் கெரால்டு பேட் எழுதிய பாதியில் நிறுத்தியிருந்த கடிதத்தை ஒரு உரையில் இட்டு உரிய பின்குறிப்பு எழுதி அவரது சகோதரி லோரனுக்கு தபாலில் அனுப்பியிருந்தாள். பகல் நேர சூரிய ஒளி தந்த தைரியத்தில் விளங்காமல் முரண்பட்டிருந்த அக்கடித வார்த்தைகள் பண்டிலுக்குள் உண்டாக்கியிருந்த தாக்கம் தற்சமயம் வடிந்திருந்தது. ஆயினும் அதற்கு ஒரு விளக்கம் வாங்காமல் போகக்கூடாது என்பது மட்டும் அவளுக்கு தீவிரமாயிருந்தது. எப்படியாவது பில் எவர்ஸ்லேயை பிடித்து பரிதாபகரமாய் முடிந்துவிட்ட அந்த மாலை நேரத்து பார்ட்டியில் அப்படி என்னென்ன நடந்தது என்பதை பற்றி முழுக்கவும் கறந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். இத்தனைக்கும் இடையில் அது ஓர் அதி அற்புத காலை என மிகவும் சந்தோஷ துள்ளலாய் உணர்ந்தாள் அவள். வழுக்கிக் கொண்டு பறந்தது இஸ்பான்சோ. ஆக்சிலேட்டரில் பண்டில் காலை ஒரு அமுக்கு அமுக்க உடனடியாய் ஒத்துழைத்தது இஸ்பான்சோ. மைல் கடந்து மைல் கரைந்தது. போக்குவரத்தே கிடையாது. அவளுக்கு முன்னால் விரிந்து கிடந்த பரந்த சாலையின் முழு காட்சியும் அவளுக்கு துல்லியமாய் கிடைத்த வண்ணமாய் இருந்தது. அப்பொழுதுதான் எவ்வித சமிக்கைகளும் அற்று ஒரு மனிதன் தெருவின் பக்கங்களிலிருந்து சிறு பள்ளத்தாக்கிலிருந்து வெளிப்பட்டு சாலையில் சரியாய் இவளுடைய காருக்கு முன்னால் வந்து விழுந்தான். தக்க தருணத்தில் காரை நிறுத்தி விபத்தை தவிர்ப்பது என்ற கேள்விக்கு இடமற்று போனது. தன் பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஸ்டீரிங் சக்கரத்துக்குள் போட்டு அப்படியே ஒரு இடுப்பாய் அதை வலப்பக்கம் திருப்பினாள். கார் ஒரேடியா சாலை ஓர பள்ளத்துக்குள் விழப்போய் விட்டது. ஆனால் விழுந்து விடவில்லை. இது ஒரு அபாயகரமான சாகசம். வெற்றி பெற்றுவிட்டது. அந்த மனிதனின் மீது துளி படாமல் ஒதுங்கி விட்டதில் பண்டில் நிச்சயமானாள். ஆயினும் திரும்பி பார்த்தபோது பிலுபிலுவென்று உதறிப்போனாள் அவள். கார் அவன் மீது ஏறிவிடவில்லை நிச்சயமாய். ஆனால் அவன் சாலையை கடக்கும்போது அவனை உராய்த்திருக்க வேண்டும். முகம் சாலையில் புதைந்து கிடக்க கல்லாய் அசைவற்று விழுந்திருந்தான் அவன். குதித்திறங்கிய பண்டில் பின்னோக்கி ஓடி வந்தாள். குறுக்கே பறந்து வந்து விழுந்த ஒரு கோழி மீது கூட காரை ஏற்றிவிடாமல் இதுவரை கவனமாய் ஓட்டியே பழகியவள் பண்டில். இந்த விபத்து சந்தேகத்துக்கிடமின்றி அவளுடைய தவறுதான். ஆனால் இந்த உண்மையின் கணம் இன்னும் அவளுக்குள் இறங்கவில்லை. குடித்திருப்பவனை போல தோன்றினான் அவன். ஆனால் குடித்திருக்கிறானோ இல்லையோ, அவனை கொன்றுவிட்டாள் பண்டில். அவள் காதுகளாலேயே கேட்கும் அளவுக்கு அவளுடைய இதயம் வேகமாய் சப்தமா துடித்துடித்தது. சுருண்டு கிடந்த உடல் அருகே உட்கார்ந்து அவள் பட்டும் படாது அதனை திருப்பி விட்டாள். அவன் செத்துவிட்டான் அல்லது செத்துக்கொண்டு இருக்கிறான் என்ற அளவுக்கு நிஜம்தான். அவனிடமிருந்து எந்த உருமலும் இல்லை, முணுங்கலும் இல்லை. அவன் இளையவன். பார்த்த அவளுக்கு புரிந்தது. சொல்லப்போனால் மிக அழகான இளைஞன். சிறப்பான உடையணிந்து சின்ன டூத் பிரஷ் மீசை வைத்திருந்தான். அவள் கண்களுக்கு புலப்படும்படி எவ்விதமான வெளிப்புற காயங்களும் இல்லை. ஆனாலும் அவன் இறந்திருக்க வேண்டும் அல்லது இறந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் அவள் நிச்சயமாயிருந்தாள். அவனுடைய கண் இமைகள் துடித்தன. கண்கள் இரண்டும் பாதி திறந்த நிலைக்கு ஆயின. அடிபட்டு விட்ட நாயைப் போல பிரவுன் நிறமாய் பரிதவிக்கும் கண்கள். பேசுவதற்காக அவன் பிரயத்தனப்பட்டு துடிதுடிப்பதாய் படவே பண்டில் அவன் அருகில் வளைந்து குனிந்தாள். சொல்லுங்க என்றாள். சொல்லுங்க ப்ளீஸ். அவன் என்னவோ சொல்லத்தான் வருகிறான்.
ஆனால் இவளால் தான் அது என்ன என சரியாய் பிடித்துவிட முடியவில்லை. மேலும் அவனுக்கு உதவவும் இவளால் முடியவில்லை. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. கடைசியாய் வார்த்தைகள் வந்தன. வெளியேறும் வெறும் மூச்சு காற்றாய். 7 டயல்ஸ். சொல்லுங்க. பேசுங்க என்றாள் பண்டில். துண்டித்து விழுந்தது. தோற்று கொண்டிருந்த அத்தனை வலுவையும் ஒன்று திரட்டி அவன் முயற்சித்து கொண்டிருந்தது ஒரு பெயரினை சொல்லிவிட. சொல்லுங்க ப்ளீஸ். யாருக்கிட்ட நான் என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஜிம்மி தேசிகர். ஒரு வழியாய் கடைசியில் அப்பெயரை அவன் வெளியே கொட்டினான். ஆனால் திடீரென்று அவன் தலை பின்னுக்கு சரிந்தது. உடல் நெகிழ்ந்து வளைந்து குவிந்தது. தலை முதல் உள்ளங்கால் வரை நடுங்கி போன பண்டில் அப்படியே முட்டி போட்டு சாலையில் உட்கார்ந்து விட்டாள். இதைவிட பயங்கரமாய் தன் வாழ்க்கையில் நடப்பதாய் வேறெதையும் அவளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவன் இறந்து விட்டான். பண்டில் அவனை கொன்றுவிட்டாள். தன் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர பிரயத்தனப்பட்டாள் பண்டில். இப்பொழுது அவள் பண்ண வேண்டியது என்ன? டாக்டர். இதுதான் அவளுடைய சிந்தனையில் முதலில் அகப்பட்டது. சாத்தியம்தான். அந்த ஆள் சாகாமல் நினைவிழந்த நிலையில் கிடப்பது சாத்தியமே. இந்த சிந்தனைக்கு எதிராய் அவளுடைய உள்ளுணர்வு கத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் இச்சிந்தனையின் அடிப்படையில் காய்களை நகர்த்த துணிந்தாள் அவள். எப்படியாவது அவனை அள்ளி காரில் போட வேண்டும். பிறகு உடனே அருகிலிருக்கும் ஒரு டாக்டரிடம் கொண்டு போய்விட வேண்டும். அது ஒரு பாலைவனமாகிவிட்ட கிராமத்து சாலை. உதவ ஒரு நாதி கிடையாது. பண்டில் அழகுக்காக தன்னை ஒல்லியாய் வளர்த்து கொண்டிருந்தாலும் வலு கொண்டவள். துடுப்பு போன்ற சதைப்பலம் கொண்டவள். இஸ்பான்சோ காரை மிக நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டாள். தனது பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி செலுத்தி எவ்வித அசைவுகளும் மற்று கிடந்த உருவத்தை காருக்குள் ஏற்றினாள். அவளால் இயலாத பெருங்காரியமாக ஆனது அது. பல்லெல்லாம் கிட்டித்து போயின அவளுக்கு. எப்படியோ கடைசியில் வெற்றிகரமாய் முடித்தாள். பிறகு டிரைவர் இருக்கையில் துள்ளி குதித்தேறியவள் காரை விரட்டினாள். ஓரிரு மைல்களுக்குள்ளே ஒரு சின்ன டவுன் இடைப்பட்டது. விசாரித்து பார்த்ததில் ஒரு டாக்டரின் இல்லத்து வழியும் கிடைத்தது. கனிவான நடுத்தர வயது டாக்டர் கேசல். எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்து விடுவாள் என்பது போன்ற பதைப்பதைப்பில் ஒரு பெண் தனது அறைக்குள் நுழைவதை கண்டு துணுக்குற்றான். பண்டில் திடுதிப்பென்று பேசினாள். நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். அவன் மேல வண்டியே ஓட்டிட்டேன். அவனை அதே கார்ல தூக்கி போட்டு எடுத்து வந்திருக்கேன். அவன் வெளியில கார்ல தான் இருக்கான். நான் ரொம்ப வேகமா ஓட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நான் இப்படித்தான், வேகம். பயிற்சி பெற்ற டாக்டரான கேசல் பார்வையை அவள் மீது ஓட்டினார். அங்கிருந்த அலமாரி வரை போன அவர் ஏதோ ஒரு திரவத்தை எடுத்து அதை கொஞ்சமாய் ஒரு கோப்பைக்குள் ஊற்றினார். அதை அவளிடம் கொண்டு வந்து தந்தார். குடிங்க என்றார். நலமா உணர்வீங்க, ஷாக்ல இருக்கீங்க நீங்க. பண்டில் மரியாதையாய் அதை குடித்து முடிக்க வெளிரி போயிருந்த அவளுடைய முகத்தில் நிறம் சேர்ந்தது. டாக்டர் ஆமோதிப்பாய் தலையசைத்தார். தட்ஸ் ரைட். இப்ப உங்களை பேசாம அமைதியா இங்கே உட்காருமாறு கேட்டுக்கிறேன். நான் வெளியே போய் பண்ண வேண்டியவர்களை பண்றேன். அந்த பரிதாபத்துக்குரிய நபருக்கு மேற்கொண்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு முடிவானா இங்கே வரேன். உட்கார்ந்து பேசுவோம். சற்று நேரம் வெளியே இருந்தார் அவர். அங்கிருந்து அலமாரியின் கடிகாரத்தை பார்த்தபடியே இருந்தார் பண்டில். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 20, 25 நிமிடங்கள். அவர் வரவே மாட்டாரா? பிறகு கதவு திறக்கப்பட டாக்டர் கேசல் தோன்றினார். அவரிடம் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. உடனே இதை கவனித்து விட்டாள் பண்டில். இறுக்கமாய், அதே சமயம் முழு எச்சரிக்கையுடன். இப்ப கவனிங்க ஹெங்லேடி என்றார். இப்ப விபரமா பேசிடுவோம். நீங்க அவன் மேல வண்டியை ஏத்திட்டதா ஒத்துக்கிறீங்க? அவரிடம் உண்டாகியிருந்த மாற்றத்தை கண்டும் கூட தன்னிசையாக ஆமாங்க என்று விட்டாள் பண்டில். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு எனக்கு விபரமா சொல்லுங்க. அவளால் முடிந்த அளவுக்கு விவரித்தாள் பண்டில். டாக்டர் துளியும் விட்டு விடாது கவனமாய் அவள் சொன்னவற்றை பின்தொடர்ந்த வண்ணமிருந்தார். வெரி குட். அப்ப கார் அவன் மேல ஏறல.
நோ நோ, அவன் மேல துளி கூட சிராய்க்காம காரை வளைச்சிட்டதா தான் நான் நினைச்சிருந்தேன். திரும்பி பார்த்தா விழுந்து கிடக்கான். அவன் நெறிஞ்சிக்கிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல? எஸ், குடிச்சிருப்பான்னு நினைச்சேன். அவன் அங்கிருந்த ரோட்டோர பள்ளத்தாக்கிலிருந்து வந்தான். அங்கே ஒரு சின்ன கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேட் வழியா அவன் வந்திருக்கணும். ஒப்புதலாய் இப்பொழுது தனக்குத்தானே தலையசைத்து கொண்ட டாக்டர் தன்னுடைய இருக்கையில் வசதியாய் பெண்ணுக்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டார். அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை கழற்றி வைத்தார். இப்ப இதுல எனக்கு சந்தேகமே கிடையாது என்று அறிவித்தார் டாக்டர் கேசல். நீங்க நிச்சயமா ஒரு வேகமான டிரைவர் தான், அதிவேகம்னு கூட சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இது மாதிரி பல பேரை நீங்க மோதி சாய்ச்சிருக்கணும். டாக்டர், நோ, நான் வேகமா ஓட்டக்கூடியவதான். ஆனா சின்ன நாய்க்குட்டிக்கு கூட நான் சேதம் விளைச்சது கிடையாது. அவ்வளவு திறமையானவ டிரைவிங்ல. பொறுமை பொறுமை, நான் இன்னும் முடிக்கல. ஆக உங்க அதிவேகத்துக்கு நீங்க யாரையும் மோதி சாய்ப்பது சாத்தியம்தான். ஆனா இந்த தடவை இப்போ நீங்க அப்படி எதுவும் பண்ணவே இல்லை. உங்க காரோட காற்று கூட அந்த ஆளு மேல படல. ஆனா 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 இப்ப அவன் செத்ததுக்கு காரணம் அந்த ஆளு சுடப்பட்டிருக்கான்.